அனைவருக்கும் வணக்கம். இது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு கொஸ்டின். எந்த ஒரு உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவரது தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 120 அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 12th பாலிட்டி புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. வாங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புக்லேயே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெசனில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் இருந்து தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பு உறுப்பு 120 கூறுகிறது. இவ்வாறு இருந்தாலும் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் இவ்வுறுப்பு மேலும் கூறுகிறது. இந்த பாக்ஸை பொறுத்தளவில் 2 முக்கியமான டேட்டா இருக்குது. அதில் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸில் இந்த நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலம் இருக்கும் என நிறைய இடத்துல ஏற்கனவே கேட்டுட்டாங்க. இது இப்போ 2025 நடந்த கொஸ்டின். இதில் கொஞ்சம் மாற்றம் அதுக்கு கீழே உள்ள அந்த ஸ்டான்ஸாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவர் இருப்பின் அவருக்கு அவரோட தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை. ஸோ முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, இவங்க தாய்மொழியில் பேசுவாங்க, டிரான்ஸ்லேட்டர் அதை மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஹெட்செட் போட்டுக்குருவாங்க. ஸோ அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயே பேசிக்கலாம். ஸோ அது அட்வான்ஸ்டாக இருக்குது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அதாவது சுதந்திரமாங்க அந்த கான்ஸ்டியூஷன் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்கள் தான் மொழிபெயர்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இது மூலமாக சொல்கிறாங்க. நன்றி.